வணக்கம். சிவாய நமக. இன்றைக்கி டிசம்பர் 7, 2024 மதியம் பார்த்தோன்னா ஒரு 12 ஆகுது. இந்நாள் வரைக்கும் நான் மட்டும்தான் என்னுடைய சேனலில் வீடியோ போட்டு பார்த்தோன்னா இருந்திருப்பேன். ஈவன் பார்த்தோன்னா என்னுடைய ஃபேமிலியில் இருக்க யாருடைய ஃபேஸும் பார்த்தோன்னா ஷோ பண்ணதே கிடையாது. அப்புறம் அப்படியே என் தம்பியோட பார்த்தோன்னா ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போது எங்கள் அப்பா பார்த்தோன்னா பேச போகிறாரு. ஸோ எங்கள் அப்பா அவருடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை பார்த்தோன்னா தெரியப்படுத்த போகிறாரு. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் என்ன பட்டார், எப்படி பார்த்தோன்னா இந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தோன்னா இந்த விஷயத்த சொல்ல போகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது பார்த்தோன்னா கேளுங்க. வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். அடுத்தது இந்த மதுவெலாம் எதுவும் அறியணும். நார்மலாக இதை நம்ம குடும்பன்றது நமக்கு பொண்டாட்டி பிள்ளை குழந்தை குட்டி குடும்பம் வசதி நல்லா இருந்தால் அதே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகக்கூடாது. அப்படி போனாலும் திருந்தி நம்ம குடும்பன்றதை பார்க்கணும். நம்ம குழந்தைங்கள நல்லா இருந்தால் பார்க்கணும். நம்ம குழந்தைங்க என்ன சொல்லுது அதுக்கு நம்ம பணிவாக செய்யணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அது ஃபுல்லாக செய்யணும். அதுமாரி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். இந்த தவறான தொழிலெலாம் போகாதீங்க. வணக்கம். இதான் பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுடைய ஒரு கிரேட் மெசேஜ். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மது குடிக்கக்கூடாது. மதுவால் தான் இன்றைக்கி நிறைய பார்த்தோன்னா குடும்பம் சீரழிச்சிட்டு பார்த்தோன்னா இருக்குது. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குள்ளே பார்த்தோன்னா பிரச்சனை வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தோன்னா இஷ்யூஸ் பார்த்தோன்னா வர்றது. அப்பா அம்மாக்குள்ளே இஷ்யூஸ் வர்றதுக்கு அடிப்படையான காரணமே அதுதான். அது அரசாங்கம் பார்த்தோன்னா விற்கிது. அரசாங்கம் பார்த்தோன்னா பூச்சி மருந்து கடையில் கொண்டு தான் பால்டையில் விற்கிது. அதுக்குன்னு அதை குடிச்சிட்டு பார்த்தோன்னா செத்து போயிடலாமா? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எத்தனை உடல் உறுப்புகள் எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டுருக்கு. அது குடிச்சிட்டு அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தோன்னா போதைக்காக எத்தனை குடும்பங்கள் பார்த்தோன்னா சீரழிஞ்சிட்டு பார்த்தோன்னா இருக்குது. எவ்வளோ தவறான முடிவுகள்லாம் பார்த்தோன்னா எடுக்கிறோம். எவ்வளோ பார்த்தோன்னா இஷ்யூலாம் பார்த்தோன்னா ஏற்படுது. அதிலேருந்து வெளியே வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் பார்த்தோன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலிமா நீங்கள் எல்லோரும் பார்த்தோன்னா திருந்தணும். யாரும் ஒருத்தர் திருந்தினாலும் பார்த்தோன்னா இந்த வீடியோ அவங்களுடைய மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா சொன்னாங்களே. ஸோ தவறுகள் பண்ணுறது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம். மனிதன் படைக்கப்பட்டது அதற்காக தான். எல்லா தவறுகளையும் பார்த்தோன்னா செய்ய வச்சு ஆதாமியவாள் கதையிலேருந்து எல்லா தவறுகளும் செய்ய வச்சு திருத்தம் பார்த்தோன்னா படுகிறார்கள். ஸோ திருந்தனம். மது குடிப்பதால் பார்த்தோன்னா மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் மட்டும் பார்த்தோன்னா கேடு கிடையாது. உடம்புக்கும் பார்த்தோன்னா கேடு, மனசுக்கும் பார்த்தோன்னா கேடு அப்படின்றது பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. நன்றிகள்.